இன்னைக்கு சுகாதாரம் கேடு அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர் மாதிரி நோய்கள் வரக்கு மிகப்பெரிய காரணமே நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை நம்ம பொல்யூட் பண்ணது தான். அதாவது சுற்றுப்புற சூழலை நம்ம மாசடைய வச்சது தான். அதில் மிக முக்கியமான பங்கு நம்ம திடக்கழிவு மேலாண்மை சரியாக வர பண்ணாதது, நீர் நிலை கழிவுகளை சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணாததான் விஷயம். அங்கிருந்தா உருவாகுது, எல்லாமே அங்கிருந்தா உருவாகுது. மிக முக்கியமாக நதிகளை தான் நம்ம முதல் மாசடைய வைக்கிறோம். அது மிக முக்கியமாக மனிதன் அப்படியே நாடோடியாக இருந்து என்னைக்கு ஒரு ஊர் புறத்தில் செட்டில் ஆகி அக்ரிகல்ச்சர் உருவாக்கினானோ அதுக்கப்புறம் பெரு நகரங்கள் பெருகிச்சு. அந்த நகரங்கள் தான் நரகங்களாக மாறி இன்னைக்கு மிகப்பெரிய மாசை ஏற்படுத்துது. ஸோ அது எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இது வரைக்கும் தடுக்க முடியல? நொய்யல், பவானி போன்ற அனைத்து ஆறுகளும் இன்னைக்கு மாசடைந்து நிற்கிற காரணம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசோட அலட்சியம் தான் சொல்லணும். அதை முதல் செட் பண்ணாலே மக்களுடைய சுகாதாரம் மேம்படும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் விண்வெளிக்கு ராக்கெட் விடுறதாகட்டும், எந்த பெரிய செய்தி செய்ய வேண்டும் அப்படின்னு நீ நினைச்சினாலும் முதல் உங்களுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையை வச்சு சுகாதாரத்தை பாதுகாக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ மாவட்ட நிர்வாகங்களாகட்டும், உள்ளாட்சிகளாகட்டும், மற்ற அரசுக்கும் நம்ம சில தீர்வுகளை நம்ம இந்த காணொலி மூலம் விளக்கமாக சொல்ல போகிறோம். பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற இதை சொல்கிறோம். இதை கண்டிப்பாக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கை. அதே மாதிரி பொதுமக்களுக்கும் நம்ம இது குறித்த ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணுங்கிறத நம்மளுடைய நோக்கம். இப்போ மிக முக்கியமாக நம்ம இண்டஸ்ட்ரியல் தான் பொல்யூஷன் ஆகிட்டு இருக்கு, பொல்யூட் பண்ணுது, மாசடை வைக்குது, தொழிற்சாலை தான் அப்படிங்கிற தப்பான எண்ணம். மிக முக்கியமாக அரசு இயந்திரம் சரியா செயல்படாததுனால உள்ளாட்சி, நகராட்சி போன்ற அமைப்புகள் தான் அதனோட அலட்சியத்தால தான் நதிகள் மாசடையுது. அதனால தான் கேன்சர் போன்ற நோய்கள் உருவாகுது. ஸோ முதல் முக்கிய காரணமான இந்த விஷயத்தை அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். இதுதான் முதல் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ராக்கெட் அனுப்புங்க, விண்வெளிக்கு இதை அனுப்புங்க, எதை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இப்போ எப்படி அதை பண்ணுறது அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணணும், அதாவது கலெக்டரேட் லெவலில் என்ன பண்ணணும்னா ஒரு குழு அமைக்கணும். அதில் பப்ளிக் ஹெல்த் சயின்டிஸ்ட் இருக்கணும், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் இருக்கணும், டாக்டர் இருக்கணும், சமூக ஆர்வலர் இருக்கணும். இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கணும். சமூக ஆர்வலர் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அவங்க தான் பெரிய விசில் ப்ளோயர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து குழு அமைத்து முதல்ல அசஸ்மெண்ட், ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் அசஸ்மெண்ட். இப்போ நாங்கள் டெக்னிக்கல் வைஸ் வரோம். ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் அசஸ்மெண்ட், அடுத்து இன்டர்செப்ஷன் அண்ட் டைவர்ஷன், 3வது ட்ரீட்மெண்ட் பிளான், 4வது கிளீனப் ஒர்க்ஸ், 5வது எக்கோ சொல்யூஷன்ஸ், 6வது ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், 7வது கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அண்ட் ரெகுலேஷன். இப்போ முதல் விஷயம் பொல்யூஷன் அசஸ்மெண்ட். இந்த டீம் போய் முதல்ல எங்கெங்கெல்லாம் எப்படி எவ்வளோ வருது அப்படிங்கிறத ப்ராப்பராக அசஸ் பண்ணணும். இதை என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்டிபி ஒரு ஃபண்டு வருது, ரிவர் கிளீனப் ஃபண்டு வருதுன்னு உடனே ஒரு டெண்டர் விடுறதுக்கு தான் அதிகாரிகள் மும்முரமாக இருக்காங்க. எவ்வளவு இருக்குது என்ன ஏதுங்கிறது கரெக்டாகவே பார்க்கறது இல்லை. அப்படி இருக்கும்போது அதனோட கொள்ளளவு, தேவையான கொள்ளளவு போடுறாங்களா, கரெக்டான டெக்னிக் பண்ணுறாங்களாங்கிறது தெரியாது. அவங்களுக்கு என்ன டெண்டர் விடுறோம், கான்ட்ராக்டர் அதை பண்ணட்டும், அது ஒரு கமிஷன் பார்க்கலாம், இவ்வளோதான் அவங்களுடைய இலக்காக இருக்குது. அதனால திருப்பி இந்த பொல்யூஷன் ஆகுது. அதனால இந்த பொல்யூஷன் அசஸ்மெண்ட் டீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பணத்தை செலவு பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா இல்லைங்கிறது அவங்க தான் பார்க்கணும். 2வது இன்டர்செப்ஷன் அண்ட் டைவர்ஷன். அப்போ எங்கெங்கெல்லாம் பொல்யூஷன் வருதோ அதை நீங்கள் போய் தடுத்து ஒரு பைப்லைன் கரையோரத்திலேயே பெருசாக என்ன எவ்வளவு வருதோ நீர், திடக்கழிவு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அதை டைவர்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் கொண்டு போகக்கூடிய ஒரு பைப்லைன் எவ்வளவு தேவைங்கிறத அசஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ங்கிறது ஒரு ஊர் மக்களுக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான். பெரிய தொழிற்சாலை இருக்கிற இடத்துல எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்லக்கூடிய இது போடணும். அது தொழிற்சாலைக்கு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கு, அவனையே பண்ண வச்சிடலாம். முதல்ல நம்ம உள்ளாட்சியில் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டால் தானே அவங்களுக்கு பிடிக்க முடியும். நம்மளே பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இண்டஸ்ட்ரீஸ் தப்பிச்சுட்டு இருக்காங்கிறது தான் நாங்கள் உயர் அதிகாரிகள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் சென்னை வரைக்கும் கேட்டப்போ இதுதான் காரணம்னு சொல்லிட்டாரு. ஸோ அரசு இயந்திரம் கரெக்டாக செயல்பட்டு முதல்ல சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் அந்தந்த ஊர்ப்புற அமைப்புகளுக்கு செஞ்சுட்டாலே அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி பிடிக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணதுக்கப்புறம் கிளீனப் ஒர்க்ஸ் அண்ட் எக்கோ சொல்யூஷன், அதை இப்போ ஆல்ரெடி கொட்டி வச்சிருப்பாங்க, அதை எல்லாம் கிளீன் பண்ணுறது. அப்புறம் எக்கோ சொல்யூஷன்ஸ் என்னன்னா, அந்த காடு, சதுப்புநில காடு மாதிரி சிலதெல்லாம் உருவாக்கலாம், நீர்நிலைக்கே உருவாக்கலாம். சில கிருமிகள் நல்ல கிருமிகளும் இருக்கு, அது நச்சு கிருமிகள்லாம் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அது மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம அந்த ரிவர்ல கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ரெகுலேஷன், அதாவது ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்னா எடுத்துமே மழை வந்தோம்னு அடிச்சுட்டு போகிறோம், செக் டேம்ஸ் அங்கே கட்டுறோம், அது நம்ம முதலே கட்டிடுவோம். அது ஓரளவுக்கு எது இருக்கு இல்லையோ நம்ம இது பண்ணலாம். அப்புறம் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ரெகுலேஷன். இன்னும் அது போக சிலதெல்லாம் சீவேஜ்க்கே வராமல் அங்கங்கே குப்பையாக இருக்கிறதுக்கு மினி டீசல் பிளான்ஸ் போடலாம், அல்லது
டாய்லெட்ஸ் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதை கட்டி கொடுக்கலாம். இதுதான் சிஸ்டம், இந்த முழு சிஸ்டம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான், அது எவ்வளோ கொள்ளளவு வேணுங்கிறது அசஸ்மெண்ட் டீம் பண்ணதுக்கப்புறம் எஃப்ளூயன்ட் பிளான்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் வேணுமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி அதுக்கு தகுந்தவாறு நம்ம செட் பண்ணிட்டு வரணும். இப்போ நடந்தாய் வாடி காவேரியில் ஒரு பெரிய ஃபண்டு வருதுங்கிறா, நொய்யல் கிளீனப் தனி ஃபண்டுங்கிறா, பட் அதெல்லாம் ஃபண்டு எங்கே வருது, எப்படி போகுது, அது பல பேர் இருக்கிறான், பல மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு குழு கிடையாது. அப்படிங்கும்போது அவன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பிளான்ட்டை போட்டு ஏதோ ஒரு கொள்ளளவு ஏதோ டெக்னாலஜி பண்ணி போடுறதுன்னு அதை பண்ண முதல் தடுக்கணும். அதுக்கப்புறம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஃப்ளோட்டிங் வெட்லாண்ட்ஸ், ரிவர் ஃப்ரண்ட் பியூட்டிஃபிகேஷன். கடைசியாக வந்து நீங்கள் வந்து இன்னும் மழை போய் அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்குரிய வீட்டுக்கு எப்படி காம்பவுண்ட் வால் போடுறீங்களோ அது மாதிரி நீங்கள் கிரில் ஒர்க்லேயே சென்னையில் இருக்கிற நதிகளுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அது மாதிரி நகர்ப்புறத்தை கிராஸ் பண்ண வரைக்கும் நீங்கள் அந்த அதை போட்டு தான் ஆகணும். அப்புறம் நீர்நிலையோட 2 பக்கங்களும் நம்ம வந்து மரங்களை நடணும். இதுதான் அதோட பிளான். ஃபர்ஸ்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான், அப்புறம் சீவேஜ் நெட்வொர்க் இன்டர்செப்ஷன் அண்ட் டைவர்ஷன். அதாவது சீவேஜ் வர்றதை அது பைப் லைன் மூலிமா கொண்டு போய் ஒரே இடத்துல போட்டு க்ளீன் பண்ணி வெளியிடுறது. அப்புறம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அது எங்கே நம்ம முதல்ல இங்கே வந்து கொட்டாமல் இருக்கும்போது அதுக்கு டம்பிங் யாரா இன்சினரேட்டரா எதை போடுறோம் அதை நம்ம பிளான் பண்ணிக்கணும். அப்புறம் ஃப்ளோட்டிங் வெட்லாண்ட்ஸ், அப்புறம் ரிவர் ஃப்ரண்ட் பியூட்டிஃபிகேஷன், அப்புறம் மானிட்டரிங் அண்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். இது என்னோட ஸ்டெப்ஸு. ஸோ இதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு பார்க்கலாம். முதல் 10 கிலோமீட்டர் டவுன், ஒரு சிட்டி ஏரியாவில் 10 கிலோமீட்டருக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு செலவு வந்து 450 600 கோடி வரைக்கும் செலவாகுது 10 கிலோமீட்டருக்கு. எங்கள் ஊர் நகர்ப்புறங்களில் அது எப்படி எஸ்டிபி பிளான்ட் அமைக்கிறதுக்கு 200 கோடி. அப்புறம் பைப் லைன், அந்த டைவர்ஷன் பைப் லைன் சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு 80 கோடி. அப்புறம் நம்மளோட இன்டர்செப்டார்ஸ், அதுக்கு ஒரு 60 கோடி இன்டர்செப்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் டீசெல்டிங் அண்ட் கிளீனப், அதுக்கு ஒரு 20 கோடி. அப்புறம் பியூட்டிஃபிகேஷன் ஒரு 100 crores. ஸோ இதெல்லாம் வச்சோம்னா 450 கோடியில் நீங்கள் 10 கிலோமீட்டர் ரேடியஸை டவுனுக்குள்ள பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரூரல் செக்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா அதில் வந்து 10 ஸ்மால் ஸ்கேல் பிளான்ஸ் போட்டால் போதும், அது 20-30 கோடியிலே பண்ணிடலாம். அப்புறம் அதனோட மெயின் செலவே வந்து 10ல் ஒரு பங்கு தான். நகர்ப்புறத்தில் 450 to 600 கோடி ஆச்சுன்னா இங்கே வந்து 45 to 65 கோடி தான் ஆகுது. 10ல் ஒரு பங்கு தான் இதில் செலவாகுது. அதே மாதிரி நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா, மூணாவது நீங்கள் வந்து நகர்ப்புறமாகவும் இருக்காது, கிராமப்புறமாகவும் இருக்காது, நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து 200 to 350 கோடி ரூபா அதுக்கு ஆகும். ஏன்னா காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குன்னு எல்லாம் சேர்ந்து அது 100 to 200 கோடிக்கு அதை பண்ணணும். ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு 100 கோடி. இண்டஸ்ட்ரியல் பைப் லைன் நெட்வொர்க்ஸ் அது 20 to 30 கோடி. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாலி ரெமிடியேஷன் பெட்ஸ் அது ஒரு 2 to 5 crores. அப்புறம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அவங்களோட சேலரியோட 15 to 25 கோடி. சாலிட் வேஸ்ட் ரிமூவல் அண்ட் ஃபென்சிங் 2 to 5 கோடி. மானிட்டரிங் எலிமெண்ட்ஸ் ஒரு 4 கோடி. மானிட்டரிங்கிறது இப்போ இப்படி ஒரு டீமே போட்டாலும் கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். சும்மா ஃப்ரீயாக பண்ணுங்க அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸ் எதுவுமே ப்ராப்பராக இருக்காது. அதுக்கு ஒரு ஃபண்டை ஒதுக்கி ப்ராப்பராக அவங்க வந்து டெம்பரரி எம்ப்ளாயீஸாக என்ன பண்ணுறோங்கிறது பார்க்கலாம். சில பேர் வாலண்டியர்ஸாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, நம்மளுடைய சமூக ஆர்வலர்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு வாலண்டியராக பண்ணுவாங்க. ஸோ இப்போ சீவேஜ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்குறோம். கூவத்தில் வந்து ஹெவி அர்பன் சீவேஜ் அண்ட் சாலிட் வேஸ்ட் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது. அடையாறில் மிக்சட் சீவேஜ், கொஸ்தலையாறில், வைகையில், நொய்யலில் அதே மாதிரி ஹெவி இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல் அண்ட் டொமஸ்டிக் சீவேஜ் தான் ரொம்ப அதிகம் நொய்யலில். பவானியில் டெக்ஸ்டைல் எஃப்ளூயன்ட்டு, அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் வாட்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது. தாமரை இது மாதிரி இதுக்குரிய தரவுகள்லாம் நம்மகிட்ட ஆல்ரெடி ரெடியாகவே இருக்குது. இந்த தரவுகள் நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்தினாலே போதும். இது சார்பாக நாங்கள் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை கூட வெளியிடுறோம். நொய்யல் மாசை பற்றி விட்டுருக்கோம், பவானி பற்றி விட்டுருக்கோம், தமிழ்நாட்டில் அனைத்து நதிகளை பற்றி விட்டுருக்கோம். அதில் நீங்கள் எங்களோட கண்டிப்பாக நீங்கள் எங்களோட இணைந்து செயல்படலாம். கண்டிப்பாக நம்ம வந்து நதிகளை முதல் வேலையாக ஐரோப்பாலெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இட்டாலி, பெரிய பெரிய எல்லா நாடுகளையும் என்ன பண்ணுறாங்க, நீர்நிலையில் சுத்தமான தண்ணீராக இருக்கும் முதல் வேலை. அதில் வந்து போட்டு விடுறாங்க. நகர்ப்புற டிரான்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய நகர்ப்புற விஷயங்கள் அதில் நடக்குது. ஸோ அவ்வளோ நல்ல விஷயத்த நம்ம எவ்வளோ பால் பண்ணி வச்சுருக்கோம்னு யோசிப்பாங்க. நம்ம இந்தியா வந்து 3rd வல்லரசுன்னு சொல்கிறோம், அவ்வளோ பணம் வருதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பணத்தை நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம்? முக்கியத்துவம் இதுக்கு தான். இது க்ளீன் பண்ணாதான் நீர்நிலை நல்லா இருந்தால்தான் மனிதனுடைய சுகாதாரம் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இதுக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டி அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளில் நாங்கள் இந்த காணொலி மூலம் நாங்கள் வேண்டுகோள் விடுத்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.